நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலேயும் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கவனிப்பதற்கு நீங்களும் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 பேதுரு 1:23, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அற்புதமான இந்த வார்த்தைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. இந்த மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே என்பதற்கு ஒத்துப்போகக்கூடிய சிந்தை ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவனிச்சீர்கள் என்றால் 18வது வசனம் முதல், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று பல்வேறு விதமான ஆராதனை முறைகள், அதிலே உள்ள சம்பிரதாயங்கள், அதிலே உள்ள சடங்குகள், தேவனை ஆராதிப்பதற்கு பல்வேறு விதமான விதிமுறைகள், பல காணிக்கைகள், பல பலிகள், இதெல்லாம் ஒரு காலத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்தது. பல மதங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பாவ மன்னிப்புக்காக பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். பல மனித முயற்சிகளின் மூலமாய் மனிதன் தன்னுடைய பாவத்தை போக்குவதற்கு முயற்சி செய்கிறான். ஆனால் அதெல்லாம் வெறும் வெற்று வேட்டாய் போகிறது மாத்திரமல்ல, வெறும் ஏமாற்றத்திலே முடிகிறது. மனுஷனுக்கு எங்கேயுமே நிம்மதி கிடைப்பதே இல்லை, சமாதானம் எங்குமே கிடைப்பதில்லை. ஆகவே முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் நம்முடைய காணிக்கைகள், நம்முடைய அன்னதானங்கள், நம்முடைய பலவிதமான ஆராதனை முறைமைகள், அதனால் அல்ல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. உங்களுக்கு மீட்பு, பாவத்திலிருந்து ஒரு மீட்பு, பாவ மன்னிப்பாகிய ஒரு விடுதலை, ஒரு ஆத்தும ரட்சிப்பு, ஒரு புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இது இந்த கடைசி காலத்தில் நீங்கள் இருக்கிற உங்களுக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவதற்கு முந்தி வாழ்ந்தவர்களுக்கு இல்லாத ஒரு பெரும் ஸ்லாக்கியம் இது. நாமெல்லாம் இந்த கடைசி காலத்தில் பிறந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒருவேளை நோவாவின் காலத்தில் இல்லாததற்காக, ஆபிரகாமின் நாட்களில் இல்லாததற்காக, அல்லது பழைய ஏற்பாட்டின் நாட்களில் நாம் இல்லையே, இன்றைக்கு நாம் இருக்கிறோம். நமக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கிடைக்கும் புண்ணியமான பாவ மன்னிப்பு இலவசமாய் நாம் அனுபவிக்கிறோம். இது பழைய ஏற்பாட்டில் இருந்த பக்தர்களுக்கு கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்துக்கு நாம் உட்படுத்தப்பட்டிருக்கின்றோம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்தும் நோவாவுடைய நாட்களில் வரல, ஆபிரகாமின் நாட்களில் வரல, ராஜாக்களுடைய நாட்களில் வரல, அல்லது நியாயாதிபதிகளுடைய நாட்களில் வரல, தீர்க்கதரிசிகளுடைய நாட்களில் வரல. இந்த கடைசி காலத்தில் நமக்காக வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி காலம் தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியத்தை பார்த்தீங்களா? இந்த வார்த்தையை நான் உன்னிப்பாய் கவனித்த போது என் மனசுக்குள்ளே நிறைய நேரம் நான் நன்றி சொன்னேன். இந்த பெரிய ஸ்லாக்கியம், இவ்வளோ பெரிய தேவ அறிவு, இவ்வளோ பெரிய கிருபையின் புண்ணியம் நமக்கு கிடைத்தது போல இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்பு இருந்த மக்களுக்கு இந்த புண்ணியம் இல்லையே. நாம் மிகவே கொடுத்து வைக்கப்பட்டவர்கள், ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தவராக இன்றைக்கு அவரை நாம் காண்கின்றோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்தவர், பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். அதை நாம் அனுபவிக்கின்றோம். ஆமாம், இந்த ரட்சிப்பு எதற்காக, இந்த மீட்பு எதற்காக, இந்த புதுவாழ்வு எதற்காக? நாம் தேவனை நேசிக்கிறது மாத்திரமல்ல, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. எதற்காக? நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி.
ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுவதற்காக, நம்முடைய அன்பு மாயமற்ற சகோதர சிநேகமாய் இருக்கும்படியாக தேவன் தம்முடைய சத்திய வசனத்தினாலே நம்மை உயிர்ப்பித்தார். ஆத்துமாக்களை சுத்தமாக்குகிறார். எதற்கொண்டு? தேவனுடைய சத்தியத்தினால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார். சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்கள். ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால் நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன நடக்குது? நம்முடைய சகோதர சிநேகம் மாயமற்றதாகவும் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறவும், இந்த சத்திய வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ளே ஒரு புது ஜென்மத்தை கொடுத்து புது வாழ்வை கொடுத்து நம்மை உருவாக்கி வருகிறார். தொடர்பு உங்களுக்கு புரியுதா? இந்த தொடர்பு ஆவியினாலே சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய ஆத்துமா சுத்தமாக்க நம்முடைய சகோதர சிநேகம் மாயமற்றதாக மாறி ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற நம்மால் முடிகிறது. வேதவசனம் நமக்கு செய்கின்ற பெரிய ஊழியத்தை கவனித்தீர்களா? இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து கொண்டு நமக்கு செய்கிற பணிவிடைகளை பாருங்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்கு ஊழியம் செய்கிறார். அவர் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்யவும் அநேகருக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தவர். இன்றைக்கும் பரலோகத்திலிருந்து காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமாய் பேசுகிறார். பூமியில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து 7 இடங்களில் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று தம்முடைய பிரசங்கத்தில் முடித்ததாக சொல்லப்படுகிறது. அவர் பிரசங்கம் செய்த பல இடங்களிலேயும் காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். 7 தடவை தான் மொத்தமே சொன்னாரா? இல்லை, 700 தடவை கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் 7 தடவை பதிவாயிருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 8 முறை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வருகிறது. அப்படியான ஒரு உண்மை என்ன? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னதை விட அதிகமாய் இன்றைக்கு பரலோகத்தில் இருந்து கொண்டு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு பணிவிடை செய்கிறார், நமக்கு ஊழியம் செய்கிறார். எதை கொண்டு? நம்முடைய ஆவியானவரால், சத்தியத்தை கொண்டு. ஆவியினாலே சத்தியத்துக்காக கீழ்ப்படிவோமானால் நமக்குள்ளே மாற்றங்கள் வந்தே ஆகும். அந்த மாற்றம் என்னவாகும்? ஒருவருக்கொருவர் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் ஊக்கமாய் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற நம்மால் முடியும். சரி, இப்போ இந்த ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதனால்தான் உங்களுக்கு பிரயோஜனம் என்றால், அந்த வேத வசனம் எப்படிப்பட்டது? அழிவுள்ள வித்தினாலே அல்ல. 23 என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நமக்கு இந்த வேத வசனம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது நமக்கு கிடைத்த மகா பெரிய வெளிப்பாடு. அதுக்கு முந்தையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வகை வகையாய் பங்கு பங்காய் தான் வெளிப்பாடு வந்துகிட்டு இருந்துச்சு. தெய்வ வெளிச்சம் ஆதாமுக்கு கொஞ்சம், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முதல்ல வீழ்ச்சிக்கு முன்பதாக அற்புதமான ஒரு வெளிப்பாடு. தேவனை முகமுகமாய் கண்டார்கள், ஒன்றா உலாவுனாங்க, நல்லா சந்தோஷமா இருந்தாங்க. அது கொஞ்ச நாள்ல அது முறிஞ்சு போச்சே, அந்த உறவு ரொம்ப நாள் நீடிக்கலையே. அதுக்கு பிறகு அவங்க தேவனை முகமுகமா பார்க்க முடியல. அங்க ஒரு ஜீவ விருட்சம் இருந்தது, அதுக்கு போகும் வழியை ஆண்டவர் தடை செய்து விட்டார். ஒரு சுடரொளி பட்டயம் வீசுகின்ற சுடரொளி பட்டயத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு தேவதூதனை அங்கே நிறுத்தி விட்டார். போன வெட்டுத்தான், யாரும் நெருங்கி போக முடியாது தேவனிடத்தில். அந்த பெரிய சிலாக்கியம் இழந்து போனார்கள். மனுஷன் பெரிய ஒரு மேன்மையை இழந்தான். men lost the paradise. தேவனோடு இருந்த அந்த பெரிய ஐக்கியத்தை இழந்துட்டான். அந்த சுடரி பட்டயம் வீசிட்டே இருக்கு. ஆதாமுக்கும் அவனுடைய சந்ததியும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பக்கத்தில் நெருங்கவே முடியாது, வெட்டு. இப்படியே ஆகி ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா பலருக்கும் வெளிப்படுத்தினார். இறுதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தினார். அதன் மூலமாய் பிதாவை நமக்கு வெளிப்படுத்தினார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்.
நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். பார்க்க முடியாத தேவனை, நெருங்க முடியாத தெய்வத்தை தொடவும் பார்க்கவும் கூடிய அளவில் அவர் வந்தார். ஆகவே எங்கள் கண்ணுனால் கண்டோம், எங்கள் காதால் கேட்டோம், எங்கள் கைகளால் தொட்டோம், எங்கள் மனசால் உணர்ந்தோம், அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு பேசுகிறோம். இது நாங்கள் ஏதோ நம்பினதில்லை, நாங்கள் ஏதோ உணர்ற மாதிரி இல்லை, நாங்கள் அப்படி இல்லை. நாட் தட் ஐ ஃபீல், நாட் தட் ஐ திங்க், பட் இட் இஸ் ஃபார் ஷுர். நாங்கள் தொட்டோம், நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கையாண்டோம். நித்திய ஜீவன், ஒன்றான மெய் தெய்வமாகிய இயேசுவையும் ஒன்றாய் தேவனையும் அவர் அனுப்பினவராகிய குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். சுடரொளி பட்டயம் வீசிட்டு இருந்தது பாருங்க. இப்போ இயேசுவை நாம் அனுபவிக்கலாம். இப்போ அவரை நாம் நெருங்கி போகலாம், பிதாவை அப்பான்னு கூப்பிடலாம். இந்த பெரிய புதிய உறவுக்குள் நாம் வந்து விட்டோம். அன்னைக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பிடுங்கி சாப்பிடணும். ஆயுசு நாள் பெருகி கொண்டு போனது. அவர்களுக்கு நித்தியமான ஜீவன் இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கு நமக்கு இயேசுவை அறிவதன் மூலமாக, அனுபவிப்பதன் மூலமாக இந்த நித்திய ஜீவனுக்கு நாம் சுதந்திரவாளிகளாய் மாறி இருக்கிறோம். இயேசுவுக்கு அடுத்தபடியாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேத புஸ்தகம், இதுதாங்க முடிவான வெளிப்பாடு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரெவலேஷன் இஸ் அ கம்ப்ளீட் ரெவலேஷன். இனி இதுக்கு பிறகு இன்னொன்று வரப்போகிறதே இல்லை. இது கூட எதையும் சேர்க்காத, இதை கூட்டாத, குறைக்காதன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஒரு 3-4 இடத்துல பைபிள் எழுதியிருக்குது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளோட எதையும் கூட்டாத, குறைக்காத, எதையும் சேர்க்காத. இது முத்திரையிடப்பட்டது. இனி இது கூட யாரு வெளியிலேருந்து எனக்கு ஒரு வெளிச்சம் வந்துச்சு, ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார் அப்படின்னு கப்சா அடிக்கக்கூடிய, கதவிடக்கூடிய நிறைய ஊழியக்காரங்களை நம்பாதீங்க. இந்த இதில் அல்லாத ஒரு வெளிச்சமோ வெளிப்பாடோ கிடையவே கிடையாது. என்னை ஆண்டவர் மோட்சத்துக்கு கொண்டு போனார், என்னை ஆண்டவர் நரகத்துக்கு கொண்டு போனார், ஒவ்வொரு இடமா காமிச்சார். இந்த மாதிரி கதவிடுற புஸ்தகங்கள் நிறைய விற்பனை ஆகுது. நீங்கள் இதை படித்து நீங்கள் நம்பிட்டு போகாதீங்க. இங்கே அங்கே அப்படி எழுதலை. இங்கே என்ன வெளிப்பாடு இருக்குதோ அதுதான். இது முற்று பெற்ற, முடிவு பெற்ற ஒரு வெளிப்பாடு. இது தேவனுடைய வார்த்தை. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வார்த்தை ஒழியவே ஒழியாது. ஆக இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கைவிளக்கு இந்த வேத புஸ்தகம் தான். கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அதனால் இதைத்தான் நம்ம உற்று பார்க்க வேண்டும். இந்த கோணலும் தாறுமாறுமான இந்த சந்ததியின் நடுவில் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? நம்ம யாக்கோப்பு எழுதுறது போல இந்த வேத வசனத்தையே உற்று பாருங்க. இதையே பாருங்க. இதுக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. தேவனுடைய மனது இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனது, அவர் மனசுக்குள்ள என்ன இருக்கு? இங்க இருக்கு. உங்களை பற்றி அவருடைய திட்டம் என்ன? இங்க இருக்கு. அனுதின ஆலோசனைகள் இங்கே இருக்கு. இந்த வேத வசனத்தை உன்னிப்பாக கவனியுங்கள். இது மேல அதிகமான முக்கியத்துவத்தை கொடுங்கள், கவனம் செலுத்துங்கள். இதைத்தான் நீங்க தேடி வாசிக்கணும். ஆக அழிவுள்ள வித்தினால் அல்ல, வித்துங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, சீடு. இதுக்கு கிரேக்க மொழியில ஸ்போரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, விதை, ஸ்போரா. இந்த விதை அப்படிங்கும்போது பலவிதமான விதைகள் பல ரூபங்களில் வடிவங்களில் இருக்கு. முத விதை வந்துச்சா, இல்லை மரம் வந்துச்சா, கோழி வந்துச்சா, இல்லை முட்டை வந்துச்சா அப்படின்னுலாம் கேள்வியே கேட்காதீங்க. 1வது அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த கேள்வி முட்டாள்தனமான கேள்வி. உங்களுக்கு கோழி வந்துச்சா, முட்டை முதல்ல வந்துச்சா தெரியாதவன் கேட்டு போகிறான், பாவம். அவனுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். ஆனால் உங்களுக்காக பரிதாபப்பட முடியாது. உங்களை சாட்டை எடுத்து 2 அடி தான் கொடுக்க தோணும். பைபிள் எழுதியிருக்குது, ஆண்டவர் சகல விருட்சங்களையும் முதல்ல உருவாக்கினார், ஜீவராசிகளை உருவாக்கினார்.
அவைகளிலிருந்து அதனுடைய விதைகள் உற்பத்தியாகும். ஆக எல்லாம் முதல்ல ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் உருவாக்கினார். அது ஆண்டவர் கரு உற்பத்தி பண்ணலை. சரிதானா? அவர்களிலிருந்து அந்தந்த விதையை உடைய மரங்கள் அந்தந்த விதைகளை உருவாக்கும். ஆக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் முதல்ல ஆணையும் பெண்ணையும் உண்டாக்குனார். அது மாதிரி அந்தந்த கனிகளை தரும், விருட்சங்களை தரும், பழங்களை தரும், மரங்களை உருவாக்கினார். அதிலிருந்து பிறகு விதை உற்பத்தியாகப்படுகிறது. சரி, இப்போ விதை ஸ்போரா அப்படிங்கிற கிரேக்க வார்த்தைன்னு சொன்னேன். பல வடிவங்களில் விதைகள் இருக்குது, பல நிறங்களில் இருக்குது, பல முறைகளில் இருக்குது. சிலது நல்ல கடினமான கெட்டியான உரைகளோடு கூட இருக்கக்கூடிய விதைகள் இருக்குது, பெரிய பெரிய விதைகள் இருக்குது, ரொம்ப சின்ன சின்ன விதைகள் கூட இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீரை விதைகள் சின்னதாக இருக்குது, அதை விடையும் சின்ன சின்ன விதைகள் இருக்குது. இந்த விதைகள் சில நேரங்களில் தண்ணீராக இருக்கிறது விதைகள். பல ஜீவன்களில் இருக்கக்கூடிய விதைகளெல்லாம் தண்ணீரை போன்றிருக்கிறது, தண்ணீருக்கு ஒத்த லிக்யூட் ஃபார்மில் இருக்குது. இப்படி விதைகள் பல வடிவங்களில் இருக்குது. இந்த விதைகள் சிலதை நம்ம கையில் எடுத்து நடுறோம், சிலதை நம்ம அள்ளி வீசுகிறோம், சிலது காற்றிலே பறந்து போய் இன்னொரு இடத்துல விழுந்துருது விதை. சிலது விதைகள் நமக்குள்ளே ஒட்டி கொள்ளுகிறது. அந்த விதைகள் ஒட்டி கொண்டு நம்ம தொந்தரவு பண்ணும்போது நம்ம எங்கேயாவது போய் என்ன செஞ்சிடறோம், அதெல்லாம் கீழே தள்ளி போடுறோம், அங்கேருந்து அது முளைக்குது, பறவைகளில் ஒட்டி கொள்ளுகிறது. ஆக விதைகள் இப்படி இடத்துலேருந்து இடத்துக்கு மாறுகிறது. விதைகள் சின்ன துகள்கள் மாதிரி எல்லாம் இருக்குது, ரொம்ப பவுடர் மாதிரி, நல்ல நைஸான பவுடர் மாதிரி இருக்குது. சின்ன பூச்சிகளெல்லாம் போய் அது அங்கங்கே தேனெல்லாம் குடிக்கும்போது அதில் ஒட்டிக்கிடுது. இன்னொரு பூவுக்கு போகும்போது அதில் போய் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கண்ணுக்கு தெரியாத அளவு கூட சின்ன சின்ன விதைகள்லாம் இருக்குது. இனி ஜீவன்கள் எப்படியெல்லாமோ உற்பத்தி ஆகிட்டே இருக்குது, ஒரு செல் பிராணி வரைக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் விதைகள் இருக்குது. இந்த விதைகள், விதைக்குள்ள வாழ்க்கை இருக்கிறது, விதைக்குள் உயிர் இருக்கிறது. சீட் ஹேஸ் அ லைஃப். இந்த ஜீவன் இருக்கிறது விதைக்குள்ள. நீங்கள் எவ்வளோ காலம் கட்டி வைக்கலாம் விதையை, நீங்கள் கட்டி வைக்கலாம், அது நீண்ட காலம் ஒருவேளை இருக்குது. கிழங்கு வகைகளில் விதைகள் இருக்குது. நீங்கள் நிறைய நேரம் வச்சுருப்பீங்க. வாழை மரத்தில் விதை இல்லை, நீங்கள் கீழே உள்ள அந்த கிழங்கைத்தான் எடுத்து நடுவீங்க. அதை நீங்கள் செதுக்கி எடுத்து அதை இன்னொரு இடத்துக்கு நீங்கள் கொண்டு போய் கொஞ்ச நாள் கழிச்சு கூட நீங்கள் நட்டு விடலாம். அது முளைக்குது, அதுக்குள்ள ஜீவன் இருக்குது. அதுபோல தேவனுடைய வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கு. சரி, விதைகள் பல நேரங்கள்லையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது சின்னது தான், ஆனால் பெரிய அளவில் பலன் கொடுக்குகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணம் சொன்னார். கடுகு விதைக்கு பரலோகராஜ்யம் ஒப்பாக இருக்குது. அந்த கடுகு விதையை எடுத்து ஒருத்தன் போட்டான், அது பெரிய மரமாயிருச்சு. அது மேலே ஆகாயத்து பறவைகள்லாம் கூடு கட்டக்கூடிய அளவில், பாடி திரியக்கூடிய அளவில் அது பெரிய மரமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் முதலீடு போட்டால் போதும். விதை கொஞ்சம் தான் வாங்குகிறோம், வெங்காய விதை கொஞ்சம் தான் வாங்குகிறோம், நமக்கு அறுவடை நிறைய கிடைக்குது. நெல் கொஞ்சம் தான் நீங்கள் நாற்று வாங்கி நடுவீங்க, உங்களுக்கு அறுவடை நிறைய கிடைக்குது. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய மூலதனம் ரொம்ப கம்மி தான், ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய அவுட்டன் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு பலன் கிடைக்குது. இந்த விதைகள் ஒவ்வொன்றுமே மாறி மாறி அது தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ளாது. தென்னை மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய தேங்காவிலிருந்து தென்னை மரம் தான் உருவாகும். மாமரத்தில் அதனுடைய தன்மைக்கு ஏற்றார் போல உள்ள ஒரு மாமரம் உருவாகும். தென்னை அந்த விதையிலிருந்து அந்தந்த விதைக்கு என்று ஒரு கோடு எழுதியிருக்கிறார் ஆண்டவர். ஒரு ரகசிய கோடு இருக்குது. இது ரொம்ப புளிக்கும், இது ரொம்ப இனிக்கும், இதில் நார் இருக்கும், இது நீளமாக இருக்கும், இது குட்டையாக இருக்கும், இதில் கொட்டை பெருசாக இருக்கும், இதில் சதை கூட இருக்கும், விதை சின்னதாக இருக்கும். இதெல்லாம் எழுதினவர் அவர் எழுதியிருக்கார். மாமரத்தில் மட்டுமே 500 வகைக்கு மேலான மாமரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெல்லே நிறைய விதமான 700 வகையான நெல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்க, விதவிதமாக ஆண்டவர் படைச்சிருக்காரு. விதவிதமாக
ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு தன்மை கூட குறைய இருக்கு. எல்லாமே நல்லது தான். ஆனால் இது ஒன்றுமே மாறி மாறி அது செய்கிறதில்லை, தன்மையை மாற்றிக்கொள்றதில்லை. ஆனால் அந்த குசும்பு செய்கிற மனுஷன் இருக்கான் பாருங்க, அவன் என்ன பண்ணுறான்னா ஹைப்ரிடுன்னு சொல்லி என்னென்னமோ செஞ்சு அதை சும்மா இருக்க விடாமல் மோசமாக்கிடுறான். இதனால் இந்த செயற்கை கருத்தரித்தல் எல்லாமே செயற்கை மூலமாக வர்றதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தொந்தரவாக முடியுது. இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக மனுஷன் செய்கிறான் பாருங்க. நம்ம உபயோகிக்கக்கூடிய பால் மாடுகளே செயற்கையாக தயாரிக்கப்பட்டது நிறையா. அப்போது இந்த மாட்டினுடைய பால் நமக்கு இயற்கையாக வரக்கூடிய பாலில் உள்ள நன்மைகளை விட சில கெடுதிகள் இருக்குது. எல்லாருக்கும் முட்டு வலியாக இருக்குது. கொஞ்சம் மாற எல்லாம் ஒரு மாதிரி ஆடி ஆடி நடக்கிறாங்க எல்லாரும். யாரை பார்த்தா ஏன் இப்படி? ஏதோ நமக்குள்ள ஒரு கோளாறு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதோ ஒரு தகராறு ஏற்படுத்தி விட்டான். நாம தான் நமக்கு சீக்கிரம் விளையணும், நமக்கு நிறைய வரணும், நமக்கு ஒரே ஒரு 35 நாளில் ஒரு கோழியே உருவாகி தாராளமாக, இல்லைன்னா அந்த கோழி தானாக வெடித்து சாகணும். அந்த மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணால் என்ன பண்ணுறது இல்லையா? இது நம்முடைய இயற்கையாய் நம்முடைய உடம்புக்கு ரொம்ப நன்மை செய்யாது. இந்த மாதிரி நிறையா நம்ம குருட்டு வைத்தியம் நிறைய செஞ்சதுனால ஏதோ ஒரு இயற்கைக்கும் செயற்கைக்கும் இடையில் ஒரு விதமான போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம உடம்பில். என்னென்னமோ வியாதி வருது, என்னென்னமோ கஷ்டம் ஏற்படுது. ஆக என்ன பண்ணுறது? இன்றைக்கி நம்ம இன்டென்சிவ் க்ராப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோம். சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாத அளவுக்கு உற்பத்தியை பெருக்கணும், தீவிர அபிவிருத்தி திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்ததில், பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததில் என்னென்னமோ தயார் பண்ணிட்டாங்க. குட்டை ரகம், நெட்ட ரகம், ஒரு ஊசியை போட்டு தென்னை மரத்தை குட்டையாக்கிடுறாங்க. அதிலேருந்து கிடைக்கக்கூடிய தேங்காய் ஒருவேளை பெருசாக கூட இருக்கலாம், ஆனால் எவ்வளோ நன்மை செய்யும் நமக்கு இயற்கையை விட செயற்கை அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அதனால் நம்ம இனம் புரியாத நிறைய நமக்கு தீமைகளும் மனித வர்க்கத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஆக அததுக்குள்ளே கொடுக்கணும்னு ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. ஆனால் நாம் இடையில சும்மா இருக்காமல் செய்யக்கூடிய சேட்டைகள்னால பல தீமைகள் ஏற்படுது. அப்புறம் இந்த விதைகள் நாகரீகம் மாறும், ஃபேஷன் மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா? அப்புறம் நிறைய ஃபேஷன், நிறைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நிறைய பொருட்கள் ரெலவெண்ட்டாக மாறிடுது, சம்பந்தம் இல்லாமல் மாறிடுது, காலாவதியாக மாறிவிடுகிறது. பலதும் நம்ம முந்தி உபயோகித்த பலதும் இப்போ காலாவதி ஆகிடும். நம்ம முந்தி உபயோகித்த வாழ்க்கை தரங்கள் எல்லாம் பலதும் மாறிடும். சில ட்ரெஸ்ஸிங் எல்லாம் இப்போல்லாம் மாறிடுச்சு. இப்போ நிறைய நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு நம்முடைய பண்டைய காலத்தில் உள்ள பாவடை தாவணி அல்லது சாரி கட்டுறதெல்லாம் தெரியாமலே போகுது. இப்போ கட்டணுமுன்னா அவங்க கிட்டத்தட்ட 25,000 ரூபா கொடுத்து ஒருத்தரை கூட்டிகிட்டு சாரி கட்டி விட சொல்கிறாங்க அன்னைக்கு. அப்போ 25,000 ரூபா கட்டி விடுறதுக்கு பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. மாறிடுது எல்லாம். ஆனால் விதை மாறுறதில்ல, விதை அப்படியே இருக்குது. அது ஒரு நாளும் நம்முடைய கால சூழ்நிலைகளுக்கு தக்கபடி காலாவதி ஆகிறது இல்லை. விதை தான், அது தன்னை மாற்றிக்கொள்ளாது, அது காலாவதி ஆகாது. விதை எப்போதும் வேணும். இப்போ இந்த விதையில் இன்னும் ஒன்று என்னென்னா, இந்த விதை செத்தா தான் உயிர் கொடுக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனத்தில், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து தனித்திருந்தால் அது பலன் கொடுக்காது, நான் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு தன்னை அப்படியே இருத்தி பிடிச்சிக்கிட்டா எந்த பலனும் வராது. ஆனால் அது தன்னை விட்டு கொடுக்குமானால், இயற்கையினுடைய நீதிக்கு விட்டு கொடுக்குமானால் அது மிகுந்த பலனை தரும். செத்ததே ஆகில் மிகுந்த பலனை தரும். விதையை நாமளே சாகடிக்க முடியும். விதை சில நேரம் தானாகவும் செத்து போயிடும். நீங்கள் ரொம்ப நாள் ஒரு கிழங்கை வச்சுக்கிட்டு நம்ம அதை விதைக்கலாம் நடலாம் அப்படின்னு சொல்லி வச்சு ரொம்ப நாள் வச்சுட்டிங்கன்னா அப்புறம் அது தானாகவே எல்லாம் பொக்கா போயிடும். அது சரி.
ஆனால் பொதுவாக விதைகளை, நல்ல விதைகளை நீங்கள் விதைக்கும் போது விதை தன்னை இயற்கையின் நீதிக்கு விட்டு கொடுக்கணும், விதிக்கு. அப்படி விட்டு கொடுக்கும்போது தான் அது நிறைய பலனை கொடுக்கும். விதை தன்னை விட்டு கொடுக்குது, அதனால பலன் நிறையா கிடைக்குது. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஈசாக்கு விதை விதைத்தான், ஆண்டவர் 100 மடங்கு அதை பெருகும்படி செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விதை என்ன செய்யுது? நிறைய உற்பத்தி ஆகிறதுக்காக தன்னை இழக்கிறதுக்கு, விட்டு கொடுக்கறதுக்கு அது சம்மதிக்குது. அதனால தான் பலன் கிடைக்குது. நம்மளை சம்மதிக்கவே இல்லைன்னா, சம்மதிக்க நான் முடியாது, நான் இருந்த மாதிரியே தான் இருப்பேன், நான் மட்டும் மாற மாட்டேன், என்னை சுற்றி எல்லாரும் மாறணும், அவங்க மாறணும், இவங்க மாறணும், இவங்க சரியில்லை, இவங்க இன்னும் மாறலை, இவன் மாறல, அவன் மாறல, புருஷன் மாறல, பெஞ்சாதி மாறல, பிள்ளைகள் மாறவே மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ சத்தியம் கேட்டாலும் மாற மாட்டேங்கிறாங்க, வாரம் சத்தியம் கேட்குறாங்க ஆனால் மாறவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க தான் மாறாமல் இருக்கிறாங்க. எல்லாரும் மாறணுமா, அவங்க மட்டும் மாறவே மாட்டாங்களாம். இது நம்முடைய வழக்கமான குற்றச்சாட்டு. யாருமே மாறல, யாருமே மாறல இப்படி சொல்கிறத கேட்டிருக்கீங்க? நீங்கள் தான் மாறல. நீங்கள் மாறுங்க, நிறைய மாற்றங்கள் உங்களை சுற்றி ஆண்டவர் செய்ய முடியும். எப்பவுமே அப்படிதான். நீங்கள் மாறுறது தான் ரொம்ப கடினம். நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்கள் சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஆண்டவருக்கு வெகு சுலபமான நேரம் போதும், முயற்சிகள் போதும். நம்ம கூட தான் ஆண்டவர் ரொம்ப மல்லு கட்ட வேண்டியதாக இருக்குது, போராட வேண்டியதாக இருக்குது. மாறுங்க, நான் மாறணும்னு சொல்லுங்க. என்ன நீ மாறவே மாட்டேங்கிற? வீட்டுக்குள்ளே சண்டை போடுவாங்க, எவ்வளோ சத்தியம் இன்னைக்கு தானே கேட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டால், நான் மாறணுமே, நான் மாறணுமே. நீங்கள் யாரையோ மாறணும்னு சொல்லாதீங்க. சில நேரம் உங்களை மாற்றுறதுக்கு தான் அவங்களும் அப்படி இருக்கிறாங்க. நீங்கள் மாறுங்க, அங்கே மாற்றம் வந்துடும், மாற்றம் வரும். விதை தனித்திருந்தால் பலன் கொடுக்காது, ஆனால் செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கடைசியா விதை அழிந்து போகக்கூடிய ஒன்று. எல்லா விதையும் அழியும் இல்லை, எல்லா விதையும் அழிஞ்சும். அழியாத விதை தண்ணீருக்கெல்லாம் அழியாது, தண்ணிக்குள்ளே கிடந்தாலும் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சமுத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விதை கூட அக்னிக்கு தப்பாது இல்லையா? அக்னிக்கு தப்பக்கூடியது எது தான் இருக்குது? ஒன்றுமே இல்லை. எல்லாமே அழியக்கூடியது, எல்லா விதைகளும் அழியக்கூடியது. இங்கே அதுதான் பொருத்தமாக சொல்லப்படுது. எல்லாம் அழிவுள்ள வித்து. நம்ம அப்பா அம்மா மூலமாக நம்ம உற்பத்தி ஆகப்பட்டோம் இல்லையா, உற்பத்தி ஆனோம்ல, அழிவுள்ள வித்து. அது கூட அழிஞ்சு போகுதே. நம்முடைய சரீரம் மண்ணுக்கு போயிடுதே, அழிஞ்சு போகுது. அந்த வித்தும் அழியக்கூடியது தான். அப்போ அழியாத வித்து, அழிவுள்ள வித்தினால் அல்ல, அப்பா அம்மா மூலமா நாம உருவாக்கப்பட்டோம். அந்த வித்து, அந்த வித்து அழிவுள்ள வித்து. அதனால நமக்கு ஒரு சரீரம் கிடைத்தது. ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை உருவாக்கினவர் விசித்திர வினோதமாய் நம்முடைய தாயின் கற்பத்தில் ரொம்ப கவனம் எடுத்து சரியா செஞ்சார்ல. மூக்கு யாருக்குமே பின்னாடி வரல, சரியா முன்னாடி இருக்கு. சரியா சுவாச குழாயெல்லாம் அழகாக அமைஞ்சிருக்கு. எல்லா ஓட்டைகளும் சரியாக அமைக்கப்பட்டிருக்கு. எல்லா உறுப்புகளும் அந்தந்த இடத்துல இருக்கு. என்ன அழகாக நம்ம மேலே கவனம் செலுத்தி அப்பா அம்மா வயிற்றில் நம்மளை உருவாக்கினார். நம்ம ரொம்ப அதிசயமாக நம்மளை தேவன் உருவாக்கினார். உங்கள் கை, உங்கள் கால், உங்கள் கண், உங்கள் மூக்கு எல்லாவற்றுக்காக நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். ஆண்டவரே, என்னை விசித்திர வினோதமாக ரொம்ப கவனம் செலுத்தி என்னை உருவாக்கியிருக்கிறீங்க. உங்கள் நிறம், உங்கள் உயரம், உங்கள் முடி, உங்கள் சொட்டத்தலை எல்லாம் ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்டது. அற்புதமான பல்லு உங்களுக்கு. நீங்கள் சிரிச்சிங்கன்னா உலகமே சிரிக்கும். ஆனால் நீங்கள் வேறு மாதிரி அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க பல்ல. ஆக முகமே மாறி ஆண்டவருக்கே குழப்பம் ஏற்படுது. இந்த மாதிரி படுத்திடாதீங்க. அதனால் நல்லா இருங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களை பற்றி ஒரு நாள் குறை சொல்லாதீங்க. நான் இப்படி ஆணாக பிறந்துட்டேனே, நான் இப்படி பெண்ணாக பிறந்துட்டேனே. பெண்ணாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆணாகணும், ஆணாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெண்ணாகணும். ஐயோ, நான் பெண்ணாக இருந்தேன்னா இப்போ சீக்கிரம் கல்யாணம் ஆகிருக்குமே, என்னை இப்படியே வீட்டுக்கு உழைச்சி போட சொல்கிறாங்களே, நான் எதுக்கடா ஆணாக பிறந்தேன்? தேவனால் திட்டமிடப்பட்டது. இது எதையும் நம்ம மாற்ற முடியலை.
நல்ல வேளை நீங்கள் உங்கள் ஊரில் பிறந்தீங்க. வேறு எங்கேயா பிறந்திருந்தீங்கன்னா கறிக்கட்டியாக இருப்பீங்க. அதனால் ஆண்டவர் உங்களை அழகாக இங்கேயே வச்சுருக்கிறார். நீங்கள் அமெரிக்காவில் பிறக்காததுக்காக நன்றி சொல்லணும். நீங்கள் அமெரிக்கா ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை, சுவிட்சர்லாண்டையும் பார்க்க வேண்டியதில்லை. இதை விட எல்லாம் சூப்பர் சுப்ரீம் ஸ்மார்ட் பிளேஸுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறதுக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்கார். சதனா அங்கே போகிறதுக்கு பிளேன் எல்லாம் வேண்டியதில்லை. இங்கே நீங்கள் கண்ணை மூடும் போது ஒரு நாள் அவரோட கூட இருப்பீங்க. ஆஹா, நம்ம வியந்து நம்ம ரொம்ப நாள் அதை அதிசயத்தோடு பார்த்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். எவ்வளவு அவருடைய அழகையும் அவர் உண்டாக்குனதனுடைய அழகையும் நம்ம நித்தியமாக பார்த்து ரசித்தாலும் ரசனையே தீராத அற்புதமான இடத்த உங்களுக்காக எனக்காக தேவன் உருவாக்கி இருக்கிறார். நம்ம அதை நினச்சி ஆண்டவர் நமக்காக என்ன பரம வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால் எங்கேயும் போல ஒரு நாள் கூட பிளேன் ஏறினதே இல்லை அப்படின்னு நீங்கள் துக்கப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷம். இதை விடையெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப பாதுகாப்பாக ஆண்டவர் நமக்குன்னு எல்லாவற்றையும் தயார் செய்து வச்சிருக்கிறார். நிமிஷத்துக்குள்ளே நம்ம நொடிக்கிறதுக்குள்ள, இமைப்பொழுதுக்குள்ள, க்ஷணப்பொழுதுக்குள்ள மத்திய ஆகாயத்திலே சேர்க்கப்படுவோம். ஆண்டவர் ஒரு நாள் வருவார், நம்மை சேர்த்துக்கொள்ள வருவார். ஆக எதை குறித்தும் நீங்கள் தாழ்வு மனப்பான்மை அடையாதீர்கள். சந்தோஷம். என்ன ஆண்டவர் என்னை எப்படி வச்சிருக்கார், ஆண்டவர் என்னை இப்படி அமைச்சதுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆக இந்த வித்துக்கள் எல்லாம் அழிவுள்ள வித்து, ஆனால் தேவனுடைய வசனம் மாத்திரம் அழிவில்லாதது. அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் ஜீவன் உள்ளதுமான என்றென்றைக்கும் நிற்கிறதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. யூ ஆர் born again. நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். ஒரு நல்ல வார்த்தை இல்லை, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். இந்த பூமியில் ஒரு தடவை பிறந்தோம், ஆனால் திரும்பவும் பிறக்கணும். நிக்கோதேம்னு ஒரு மனுஷன், நம்ம எல்லாம் நிறைய தடவை கேட்ட ஒரு சத்தியம்தான். அந்த மனுஷன் ஆனால் 40 வயசுக்கு மேற்பட்டவர், பெரிய பண்டிதருங்க. அவர் PhD பட்டம் பலமுறை பெற்றவர். அவர் இஸ்ரவேலருடைய போதகர். பழைய ஏற்பாட்டினுடைய சட்டதிட்டங்கள் எல்லாம், நியாயப்பிரமாணம் எல்லாத்திலையும் கரைச்சி குடித்தவர். நுனி விரல்ல அவ்வளவும் அவருக்கு தெரிஞ்சு வச்சுருந்தாருங்க. அவர் சாதுரியமான ஆலோசனைக்காரர். அவர் அவர்களுடைய நாடாளுமன்றத்தில் மதிப்புமிக்க உறுப்பினர். அவருடைய ஆலோசனையை கேட்க எல்லாரும் காத்திருந்தாங்க. இந்த நிக்கோதேமு மிகவும் பிரபலமானவர், படித்தவர், படித்தவர், மிக சிறந்த அறிவாளி. இவர் இயேசுவை பலமுறை கவனித்த போது இயேசுவுக்குள் ஒரு வித்தியாசம் இருக்கிறதை அந்த மனிதன் உணர முடிந்தது. ஆனால் அது எப்படி என்று விளங்க தெரியவில்லை, விளங்க அவனுக்கு முடியலை. அதனால யாரும் தெரியாத ஒரு நேரத்தில், இயேசு தனித்திருந்த ஒரு நேரத்தை பார்த்து ரகசியமாக இயேசுவினிடத்தில் நடு இரவிலே வந்தான். இயேசுவினுடைய அறையை தட்டி, எங்கே இருந்தாரோ தெரியல, இயேசுவோடு தனித்து பேசினான். என்ன சொன்னா பார்த்தீங்களா? உங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், உங்கள் கூட தெய்வம் இல்லைன்னா நீங்கள் செய்கிற இப்படிப்பட்ட செயல்களை யாராலையும் செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குதே, ரகசியம் என்ன அப்படின்னு அறிய வந்தான், அப்படின்னு கேட்க வந்தான். இயேசு கிறிஸ்து அதை ஏன் கேட்குற, என்னுடைய வித்தையெல்லாம் அதுக்கு ரகசியம் நிறையா இருக்குது, நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன் அப்படியெல்லாம் சொல்லாமல் இயேசு கிறிஸ்து நேரடியாக அவனுடைய தேவையை பற்றி பேசினார். பார்த்தீங்களா? நீ மறுபடியும் பிறக்காவிட்டால், சுற்றி வளைச்சி ஒரு வார்த்தை கூட பேசல. என் அருமையான சகோதரனே, இந்த இரவு நேரத்தில் நீர் வந்ததற்காகவும் நான் மிகுந்த உப்பை பாராட்டுகிறேன். நல்லா படிச்சிருக்கீங்க, ரொம்ப பிரபலமானவங்க, இந்த நேரம் வந்திருக்கீங்களே, வேறொரு நேரம் வந்திருக்கலாம், நான் கூட உங்களை தேடி வந்திருப்பேன் சொல்லி அனுப்பியிருந்தா. இதெல்லாம் பேசவே இல்லை. இயேசு அழகாக பேசுகிறார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால். இதுதான் ரொம்ப அடிப்படையானது. தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். ஒருவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே முடியாது. இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, புரிஞ்சுக்கிட முடியல. யோசிச்சு பார்க்குறான், அவனுடைய ஞானம், அவருடைய எல்லா அறிவு எட்டவே மாட்டேங்குது. எவ்வளோ யோசிச்சப்பறம், என்னடா இவர் புதுசாக மறுபடியும் பிறக்கணுமா? எப்படி பிறக்கிறது? எனக்கு வயசு 40க்கு மேலே ஆச்சு, நான் எப்படி போய் மறுபடியும் பிறக்க முடியும்? அவனுடைய பிரச்சனையை, குழப்பத்தை மறைக்காமல் இயேசுவிடத்தில் கேட்டான். நான் எப்படிங்க எங்கள் அம்மா வயிற்றில் போய் திரும்ப பிறக்கிறது?
அப்போ இயேசு சொன்னார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆனால் ஆவியினால் பிறப்பது அது ஆவியாக இருக்கும். அவருடைய வார்த்தை தான் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறது தான் பேசினார். ஞானஸ்நானத்தை பற்றி பேசலை. ஞானஸ்நானம் அப்புறங்க பேசுறது, இப்போ மறுபடியும் பிறக்கிறத பற்றி பேசுகிறாரு. நீங்கள் ஞானஸ்நானம்னு நினைக்காதீங்க, அங்கே தான் நம்ம கவனிக்கிறோம். நமக்கு பிறக்கிறதுக்கு 2 பெற்றோர்கள் தேவை. அதே போல் மறுபடியும் பிறக்கிறதுக்கும் 2 பெற்றோர்கள் தேவை. ஒன்று ஜலம், இன்னொன்று ஆவி. இந்த ஜலம் என்பது என்ன? வேத வசனம் தான். இது எழுதியிருக்குல்ல, எதனால ஜனிப்பிக்கப்பட்டீர்கள்? அழிந்து போகிற வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. வேத வசனம் எப்போதும் ஜோடி இருக்கும். சில இடத்துல கருகலா தெரிஞ்சதுன்னா உடனே நீயா ஒரு முடிவெடுத்துடக்கூடாது, ஜலம்னா தண்ணின்னு. வேதவசனத்தோட ஒப்பிட்டு பாருங்க, தேடி விசாரிங்க, தேடி ஆராய்ச்சி படிங்க, கர்த்தருடைய வசனத்தில் தேடி படியுங்கள். அங்கதான் இருக்குது. அப்படி தேடும் போது இங்க மட்டும்தான் இருக்கா, வேதவசனம் தான் எனக்கு வித்து, அதுதான் ஜீவன் உள்ளதும் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதுமாகிய அழிவில்லாத வித்து. இதுதான் உங்களை திரும்பவுமா புதிய படைப்பாக மாற்றும். யாக்கோப்பு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், யாக்கோப்பு 1:18 வசனத்தை பாருங்க. யாக்கோப்பு 1:18, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அவர் சித்தம் கொண்டு அவருடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்களாவதற்கு. பார்த்தீங்களா, கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு கிடைச்ச பாக்கியங்கள் சிலாக்கியங்கள்ல ஒன்று நாம் முதற்பலன்கள். யாரை விட? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்தவங்களை விட. ஆதாம் மோட்சத்துக்கு வருவார்னு நான் நம்புறேன், ஏவாளம்மா மோட்சத்துக்கு வருவாங்கன்னு நம்புறேன். ஆனால் அவங்கள விட நீங்கள் கொடுத்து வச்சவங்க, நீங்கள் பாக்கியசாலிகள். தேவனுடைய கையினால் உருவாக்கப்பட்ட ஆதாம் ஏவாளை விட நாம் முதற்பலன்கள். முத காய்க்குது பாருங்க, அது ரொம்ப விசேஷம். காய்க்குது முதற்பலன்கள். நமக்கு ஆண்டவர் மணவாட்டி சபைன்னு சொல்றாரு. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். நாம தாங்க. மற்றவங்கெல்லாம் சுத்தி நிற்பாங்க, அவங்கெல்லாம் மணவாளனுடைய தோழர்களா இருப்பாங்க நிறைய பேர். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு சபை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சிந்தி விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்டு கொள்ளப்பட்ட இந்த தேவனுடைய ஜனங்கள் என்ன விசேஷம். அவர்கள் முதற்பலன்கள், அவர்கள் முதற்பலன்கள். நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. இந்த வேத வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியா நமக்கு இந்த வேத வசனம் கிடைச்சது பாருங்க. இது பெரிய சொத்து நமக்கு, ட்ரெஷர். இது ஒரு பெரிய கருவூலம். எவ்வளோ நாள் அள்ளலாம் நீங்க. இந்த வேத வசனம், இதை கொண்டுதான் ஆண்டவர் நம்மை ஜெனிப்பித்தார். ஆக ஆவியினாலும் வேத வசனத்தினாலும் நம்மை அவர் ஜெனிப்பித்திருக்கிறார். born again. ஒரு அனஜனோ கிரேக்க மொழியில் அனஜனோ, மறுபடியும் பிறக்கிறதுனா அனஜனோ. அந்த கிரேக்க மொழிக்கும் நம்ம தமிழுக்கும் ஒற்றுமை என்ன பார்த்தீங்களா? ஜனனம், ஜனனம் எங்கேருந்து வருது பாருங்க. தமிழ் ஒரு பழைய மொழின்னு சொல்கிறாங்க. எபிரேய மொழி, கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, பல வார்த்தைகள் தமிழில் இருக்குதுங்க. தமிழில் இருக்குது. அதில் இது ஒரு வார்த்தை, ஜனனம், ஜனோ, அனஜனோ, மறுபடியும் பிறப்பது. இயேசு கிறிஸ்து இந்த மனுஷங்கிட்ட சொன்னார், மறுபடியும் பிறக்கணும். அதுக்கு 2 பெற்றோர்கள் தேவை. ஒன்று தேவ வசனம், இன்னொன்று தேவனுடைய ஆவியானவர். தேவ வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதுக்கு? தேவனுடைய மனுஷனா ஒருத்தனை படைப்பதற்கு வேணும். தேவ வசனமும் தேவாவியானவரும் சேர்ந்து தான் ஒரு தேவ மனுஷனை உருவாக்குறாங்க. ஆக நீங்க வேதத்தை படிக்கும் பொழுதெல்லாம்
இது தேவனுடைய வார்த்தை. இது நியூஸ் பேப்பர் கிடையாது. சும்மா உட்கார்ந்துக்கிட்டு எப்படியோ இஷ்டம் போல படிக்கிறதுக்கு அலட்சியமா பார்க்கறதுக்குரியது அல்ல. இது ஏதாவது வச்சு எழுதுறதுக்கு பயன்படுத்துற டேபிள் கிடையாது. இது தேவனுடைய வார்த்தை. அதுக்காக நீங்க இந்த வேத வசனத்தை ரொம்ப பட்டு சீலையை போட்டு பொத்தி அற்புதமா நீங்க ஒரு விக்கிரகம் மாதிரி வச்சுக்கிட்ட சொல்லலை. அனுதினம் நிறைய பயன்படுத்துங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, இதில் எழுதப்பட்டிருப்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இதை நம்ம கையாளணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, தேவனுடைய பெட்டியை அலட்சியமாக கையாண்ட பெலிஸ்தர்களுக்கு மூலவியாதி வந்தது. பயங்காட்டலை, பயந்து போனாங்க. என்னடா இது இது என்ன பெட்டி, இப்படிப்பட்ட பெட்டியாக இருக்குது. இது வந்ததுலேருந்து அவங்க இங்கே ஒன்று வைக்க அங்கே ஒன்று வைக்க, எல்லாரும் எட்டி பார்க்க, எல்லாரும் உரச. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அவங்க சாமியார் பூசாரிகளெல்லாம் கூப்பிட்டு, என்னங்க இது ஒரு விசேஷமான பெட்டிங்க, ஐயோ இந்த பெட்டிகிட்ட நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது, எல்லா பெட்டியும் மாதிரி இதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், ஒரு புது மாட்டு வண்டியை செய்யி, எங்கேயுமே கட்டாத 2 மாட்டை பிடி, அதில் கட்டு, அந்த பெட்டியை அப்படியே விடுங்க. அது நேராக பெட்சிமேஸுக்கே போயிடுச்சுன்னா நீங்களும் நானும் புரிஞ்சுக்கலாம், இது போக வேண்டிய இடம் அது. அதை வச்சிட அந்த பெட்டி உன்னதமான தேவனுக்கு உள்ளது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு வந்த ஐடியா படி புது மாட்டு வண்டியை செஞ்சு எங்கேயும் கட்டாத ஒரு மாட்டை பிடிச்சி 2 கட்டி விட்டாங்க பாருங்க. அது நேராக போச்சுங்க, எங்கேயும் வழி 1000 வழி பிரிஞ்சு போச்சு. ஆனால் அது சரியாக போயிடுச்சு பெட்சிமேஸுக்கு. அங்கே இருந்த வாய பிள்ளைங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, பெட்டி வந்த உடனே பெட்டியை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு ஒரு உற்சாகம், இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது எல்லாமே தெரியும். தெரிஞ்சவங்க அலட்சியமாக நடந்ததுனால நிறைய பேர் அன்னைக்கு செத்து போயிட்டாங்க. கர்த்தருடைய புஸ்தகம் இதை நாம் எப்படி கையாளணுங்கிறது ஒன்று இருக்குது. கொஞ்சம் பத்திரமா கையாளுங்க. எல்லா புஸ்தகத்தையும் மாதிரி இதை பார்க்காதீங்க. இதை படிக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவியை கேட்டு படிங்க. ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை நான் கையில் எடுக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுக்கணும், நீங்கள் தான் எனக்கு புரிய வைக்கணும். உங்கள் அபிப்பிராயத்தெல்லாம் உள்ளே போட்டு வாசிக்கப்படாது. அப்படி செஞ்சு தான் நிறைய பேரை கெடுத்துப்படுறாங்க. நிறைய ஊழியக்காரங்கன்னு பேர், நிறைய விசுவாசிகள் இப்படித்தான் அவங்களுக்கு இஷ்டப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீ சொன்னது தான் ஆவியானவர் சொன்ன நினச்சாரா? அதுதான் தேவனுடைய மனசுக்குள்ளே இருக்குதா? தேவனுடைய மனதை பார்க்கறதுக்கு தேவ ஆலோசனையை கேட்குறதா இருக்கணும். உங்களுக்கு தெரியுதா, தேவனுடைய மனுஷனாகிய எலியா சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நான், தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நான். தேவனுடைய ஆலோசனையை கேட்டவன் யாரு? தேவனுடைய முழு ஆலோசனையும் கேட்டவன் யாரு? அவன் வாயிலிருந்து வரும் பாருங்க வார்த்தை, அது அக்னியை போல இருக்கும். பதர் அதுக்கு முன்னாடி ஏமாத்திரம். அதனால தேவனுடைய வார்த்தை அது தேவனுடைய ஆவியின் உதவியோடு நாம் படிக்க வேண்டும். நான் கேட்கணும், நிறைய கேட்கணும். நான் நிறைய நாள் ஒரு பக்கம் வேதனைப்பட்டிருக்கேன். இறையியல் கல்லூரியில் 7 வருஷம் படித்தது ஒரு பக்கம் சரிதான், நல்லது தான். இன்னொரு பக்கம் நான் 7 வருஷம் உட்கார்ந்து இந்த வேதத்தை படிச்சிருந்தா இன்னும் எவ்வளோ பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் யோசித்திருக்கேன். நான் நிறைய நூற்றுக்கணக்கான புஸ்தகங்களை பரட்டுறதுலையும் அதுலேயும் தானே இருந்தேன், ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள். ஆனால் இதை படிச்சிருந்தா, இதை கருத்தா படிச்சிருந்தா அதுவும் தேவைதான் எனக்கு. நான் விரும்பலை. என்னை ஆண்டவர் புடரியை பிடிச்சி தள்ளி கொண்டு போய் விட்டார். இப்படி ஒரு ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை தயார் பண்ணுறதுக்காக அதையும் செஞ்சுருக்கிறார். எனக்கு அது பிரயோஜனமாக இருக்குது இன்னைக்கு, இல்லைன்னா சும்மா வர்ற வழிபோக்கரா நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க வேண்டியதாக இருந்திருக்கும். எனக்குள்ள ஒரு ஸ்திரமான திடமான ஒரு அடித்தளம் எனக்கு அமைப்பதற்கு இதெல்லாம் உதவிகரமாக இருந்தது. நல்லது தான். இப்படி ஒரு சபையை நடத்துறதுக்கு ஆண்டவர் என்ன இப்படி ஆயத்தம் பண்ணியிருக்கிறாருன்னு இப்போ புரியுது எனக்கு. ஆனால் வேதத்தை பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தான் படிக்க முடியும், வேதாப கல்லூரியில் அல்ல. ஜார்ஜ் முல்லர்னு ஒரு மனுஷன் 100 தடவை இந்த புஸ்தகத்தை உட்கார்ந்து படித்தாராம்.
இன்னொரு தடவை முழங்காலே நின்று படித்தாராம். இந்த புஸ்தகத்துக்கு ஜீவன் இருக்கு, இது அழியாதது, இது வல்லமை உள்ளது அப்படின்னு எழுதியிருக்கு. 4வது அதிகாரம் எபிரேயர்கள் நிருபம் 12வது வசனத்தில் இந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தை. தேவனுடைய வார்த்தையானது எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. அப்படிங்களா? பிளேடு எவ்வளோ கூர்மையா இருக்குல்ல. பிளேடும் கூட கூர்மையை இழந்துரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட. ஆனால் ரொம்ப கூர்மையாக இருந்தால் தான் அது முடிய வெட்டும். பேப்பரை வெட்டும், ஆனால் அது முடிய வெட்டாது. ரொம்ப கூர்மை தேவைப்படுது. பிளேடு அவ்வளோ கூர்மையான கத்தி. நீங்கள் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க, கசாப் கடைகளில் கத்தி வச்சுருக்காங்க, ரொம்ப கூர்மையானது. அது கூர்மை இழந்துச்சுன்னா எல்லாம் சதஞ்சு போயிடும். எதை வெட்டினாலும் கூர்மையாக இருந்தால் தான் சரியாக இருக்கும். அடிக்கடி கூர்மைப்படுத்திக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையானது இது திரும்ப கூர்மைப்படுத்த வேண்டிய மழுங்காத ஒன்று. எவ்வளவு வெட்டினாலும் அது ஒரு நாளும் மழுங்காது, அதனுடைய கூர்மையை இழக்காது. அது மட்டுமா, இந்த பூமியில் செய்யக்கூடாத ஒன்றை இந்த தேவனுடைய வார்த்தை செய்யும். என்ன தெரியுமா? இங்கே எழுதியிருக்குது, இது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. எப்படி தெரியும் உங்களுக்கு? அங்கே தான் எழுதியிருக்குது, இது ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த அளவுக்கு கூர்மையான கத்தி எங்க இருக்கு? உங்க ஆத்துமாவில், உங்க ஆவியில, உங்க சரீரத்தில் உள்ள அசூசிகள் ஒன்னொன்னையும் குத்தி வெளிப்படுத்தி வெட்டி கூறு போட்டு காமிக்குது. அழகா எங்கெல்லாம் மறைஞ்சிருக்குது அங்கெல்லாம் போயிடுது. இருதயமானது திருக்கும் கேடும் நிறைந்தது, எல்லாவற்றை பார்க்கலும் ரொம்ப முறுக்கு ஏறினது, எந்த கத்தியிலையும் வெட்ட முடியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை உங்க நினைவுகளுக்குள்ள புகுந்து அதை கூட வேறா பிரித்து காமிக்குது. இது தேவனுக்கு ஏற்றது, இது அசுத்தமானது, இது உலகத்துக்குரியது, இதுதான் பண ஆசை, இதுதான் பெருமை, இதுதான் மேட்டிமை, இதுதான் அகந்த, இது உனக்குள்ள சகோதர சிநேகம் இல்லை, நீ ஒரு வீண் பெருமைக்காரி, உன் பக்தி மாய்மாலமானது. இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை தான். எவ்வளோ கூர்மையானது, எவ்வளோ கூர்மையானது. ஆவி ஆத்மாவுக்குள்ள என்ன இருக்குது எல்லாத்தையும் சொல்லுது. இது ஆவியில் உண்டான அசூசி, இது ஆத்மாவில் வரக்கூடிய கரைகள் அழகாக காமிக்குது. நீங்கள் ஆண்டவரோடு நடந்து பாருங்க, ஆண்டவர் நிறைய விஷயங்களை இது மாதிரி உங்களுக்கு சொல்லி தருவாருங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட முடியும். நான் சொல்கிறது ஒன்றும் கற்பனை அல்ல. உங்களுடைய நினைவுகளில் வரக்கூடிய சின்ன சின்ன கரைகள் கூட இது எங்கே இருக்குது, என்ன இருக்குது, எப்படி வருது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாரு. உங்களுக்கு மட்டும் கேட்கக்கூடிய காது, ஒரு கவனமுள்ள சிந்தை, ஆண்டவரோட இணைஞ்சு நடக்கணுங்கிற ஆசை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்கள் எங்கே நடந்துக்கிட்டு இருந்தாலும், எங்கே போய்கிட்டு இருந்தாலும், எப்போ இருந்தாலும் கர்த்தர் பேசுகிறதையும் நீங்கள் கேட்க முடியும். இது தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. அது ஜீவன் உள்ளது. ஜிம்பாப்வே அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் பைபிள் சொசைட்டியினுடைய ஜெனரல் செக்ரட்டரியா ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் கேலாட் கம்ப்ரமி. அவர் பைபிள் சொசைட்டியினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தவர். அவர் ஒரு நாள் வீதியாக பைபிள் விற்றுட்டு போனார். ஜிம்பாப்வே ஓரளவு கிறிஸ்தவங்க இருக்கக்கூடிய இடம் தான், ஆப்பிரிக்க நாடு. பைபிள் விற்றுட்டு போகும்போது ஒரு மனுஷங்கிட்ட இந்த பைபிள் வாங்கிக்கப்பா, கொஞ்சம் விலை தான்னு சொன்னார். அவன் எனக்கு வேண்டாம், விலைக்கு வேண்டாம், அந்த புஸ்தகம் பைபிள் வேண்டான்ட்டான். ஏன் இதை நீ கொஞ்சம் விலை கொடுத்து வாங்குறது ஒரு பெரிய பொக்கிஷம் தானே, வச்சுக்கோ அப்படின்னாரு. அவன் ரொம்ப அலட்சியமாக எனக்கு இது வேண்டவே வேண்டாம், விலைக்கு வேண்டான்ட்டான். சரி, நீ விலைக்கு வேண்டாம், உனக்கு வேணா நான் இதை இலவசமாக தர்றேன்
அப்படின்னு சொன்னார். அப்போ அவன் சொன்னான், இலவசமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதை சுருட்டி நான் பீடியாக புகைச்சி விட்ருவேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அவர் சொன்னார், நீ பீடியாக கூட புகைச்சி விட்டுரு, ஒரே ஒரு நிபந்தனை, உனக்கு நான் இதை இலவசமாக தர்றேன், நீ இதை படிச்சுட்டு பீடியாக சுற்றி புகைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டார். அவன் சொல்லிட்டான், சிகரெட்டாக நான் இதை புகைச்சிருவேன் அப்படின்ட்டான். அதே மாதிரி அவனுக்கு அந்த புஸ்தகத்தை கொடுத்துட்டாரு. இவன் வாசித்தான். ஒவ்வொரு அதிகாரமாக வாசிக்க அந்த ஒவ்வொரு பக்கங்களையும் கிழிச்சு 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 புகை விட ஆரம்பித்தான். அப்படி புகை விட்டான். மத்தேயுவை முடிச்சிட்டான், புகைச்சே முடிச்சிட்டான். மார்க்கை புகைச்சி முடிச்சிட்டான். லூக்காவையும் புகைச்சி முடிச்சிட்டான். யோவான்லையும் 2 அதிகாரத்தை முடிச்சிட்டான். 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்துக்கு வந்தபோது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்க அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த வார்த்தை வந்தபோது அந்த வல்லமை அவரை தொட்டது. அவன் கிழிக்கிறத விட்டுட்டான். இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உங்களை என்னை தொட்டது ஒரு பிரசங்கம் இல்லைங்க, ஒருத்தருடைய பிரசங்கம் இல்லை. ஏதோ ஒரு ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவர் மூலமாக தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இவர் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த ஃபோட்டோவை பார்த்து தான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த ஃபிலிமை பார்த்தேன், கருணாமூர்த்தி படம் பார்த்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். இல்லை, நீ ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தையினால், மனுஷன் அல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் மனுஷன் மேலே பக்தி வைராக்கியம் காமிக்கிறாங்க. இவர் தான் ரொம்ப எனக்கு முக்கியம், அவர் தான் எனக்கு ஹீரோ. எத்தனை பேர் சொல்கிறாங்க. அவர் மட்டும் யாரும் சொன்னால் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், உயிரையே விட்டுருவேன் அவருக்காக. உன்னை ரட்சித்தது தேவனுடைய வார்த்தை, ஜீவன் உள்ள வித்து, இது என்றென்றைக்கும் நிற்கிறதும் அழியாததுமான, எந்த மழைக்கோ எந்த புயலுக்கோ எந்த அக்கினிக்கோ இது மேற்கொண்டு நிற்கும். இது 7 முறை புடமிடப்பட்ட சுத்த வெள்ளியிலும் சுத்த வெள்ளிங்க. அதனால எந்த அக்கினியும் இது தாக்கு பிடிக்கும். எத்தனை பேர் இதை அழிக்கலாம்னு பார்த்துட்டாங்க, எவ்வளோ பேர் அழிக்கலாம்னு பார்த்தாங்க. அது நின்றுச்சே, எல்லா அக்கினியும் தாண்டி நின்றுச்சே, எல்லா காற்றையும் தாண்டி நின்றுச்சே. ஹிட்லர் சொன்னார், ஒரு யூதனை கூட இந்த பூமியில் வைக்க மாட்டேன், ஒரு பைபிளுடைய பிரதி கூட இந்த பூமியில் இல்லாமல் அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சபதம் எடுத்து வேலை செஞ்சான். ஆனால் அவனுடைய வீடு அவனுக்கு பிறகு அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவனுடைய வீடு பைபிள் சொசைட்டியாக மாற்றப்பட்டது. பிற்காலத்தில் யார் அழிச்சிருவேன்னு சொன்னாங்களோ அவங்க வீட்டில் இருந்து பைபிளுடைய பிரதிகள் ஆயிரக்கணக்காக வெளியிடப்பட்டது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது, என்றென்றைக்கும் அழியாதது. இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மீது நமக்கு எவ்வளவோ அக்கறை வேணும். இதுதான் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து அநேக வார்த்தைகளை சொன்னார் இல்லையா, இது அழியாதது. எத்தனையோ அழியக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அழியக்கூடிய விஷயங்கள், மனுஷன் வாங்கக்கூடிய ரீத் அல்ல கிரீடம் இல்லை. 9வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், பவுல் சொன்னதை நீங்க பாருங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். கட்டுப்பாடாக நடந்துக்கிடுவாங்க. இச்சையடக்கம் அப்படின்னா கட்டுப்பாடு, உலகத்தில் உள்ள கட்டுப்பாடுகள். யாரெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணுறாங்களோ, நிறைய போட்டிகளில் யாரெல்லாம் தங்களை ஈடுபடுத்தி கொள்கிறாங்களோ அவங்கெல்லாம் நிறையா கட்டுப்பாடுகளை தங்களுக்கு விதிச்சுக்கிடுவாங்க. இவ்வளோ நேரம் விளையாடணும், இவ்வளோ நேரம் உடற்பயிற்சி எடுக்கணும், இப்படி தான் சாப்பிடணும், இந்த விதமாக சாப்பிடணும், இப்படி தான் தண்ணி குடிக்கணும், இவ்வளோ சூட்டில் குடிக்கணும், உடம்பு இப்படியெல்லாம் வச்சுக்கணும் ஆரோக்கியமாக அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க. அதுதான் இங்கே இருக்குது. இந்த பந்தய சாலையில் ஓடுறவங்க அல்லது பல போட்டிகளில் பங்கெடுக்கிறவங்க இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு பாருங்க, எல்லாமே அழிவுள்ள கிரீடம். அவங்களுக்கு தலையில் வைக்கக்கூடிய ரீத் இருக்கு இல்லைங்களா, அது அழிவுள்ளது, அழிஞ்சு போகும். அப்படி பெறுகிறார்கள். நாமோ
அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆக உனக்கு நீ கட்டுப்பாடு வச்சுக்கணும்ல, வச்சுக்கணும். உனக்கும் சில கட்டுப்பாடுகள் நீ வச்சுக்கணும். சும்மா கிறிஸ்தவ வாழ்க்கை, இயேசுவோடு உள்ள நெருக்கம் சும்மா வராது, தானா வராது. ஏன் ஜெபம் பண்ணணும்? ஏன் தனி ஜெபம் பண்ணணும்? ஏன் தனியாக உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கணும்? ஏன் ஆத்மாக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும்? இதுதான் சில ஒழுக்கங்கள் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உபவாசம், ஜெபம், இதெல்லாம் யாருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் நீயாக உன்னை அதற்குள் நியமித்து கொள்ள வேண்டும். இந்த நாள் அந்த நாள்லாம் உங்கள் விருப்பம், ஆனால் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். எதுக்கு? அழிவில்லாத கிரீடத்தை பெறப்போகிற நாம். அவங்களே இப்படி இருக்கும்போது அழிவில்லாத கிரீடம் இல்லை, ஆண்டவர் நமக்கு அழிவில்லாத வாழ்க்கையை வச்சிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15:51 பாருங்க. 51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒன்று கவனிங்க, அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இந்த சரீரம் சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இந்த சரீரம் சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணமே உன் ஜெயம், மரணம் ஜெயமாக விடுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கோஷம் எழுப்புவார்கள், ஆரவாரம் செய்வார்கள். மரணத்தின் கூர் பாவம், மரணத்தின் கூர் பாவம். உங்களுக்கு புரிஞ்சதா? பாவத்தினால தான் வந்தது மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினுடைய பயங்கரமான அந்த கொடுக்கு, அந்த விஷம், அதுதாங்க மரணம். ஏன் இயேசு அழுதார்? ஏன் தேவன் ஏதேன் தோட்டத்தில் அழுதார் தெரியுமா? ஏங்கி அழுதார்? ஐயோ, இந்த பாவம் எவ்வளவு கொடுமையானது, பயங்கரமானது. அதனால் வந்த விபரீதங்கள் எவ்வளவு கொடுமையானது. மனுஷனை போட்டு வாட்டி வதைக்குது. மரணம் எவ்வளோ பெரிய வேதனையை கொண்டு வருது இல்லை? குடும்பங்களில் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்துடுறாங்க. அவங்க இல்லாத ஒரு நாள் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. எனக்கு அருமையானவங்க இல்லாத ஒரு நாள் என் வீட்டில் எவ்வளோ துக்கத்தை கொடுக்குது. இந்த பிரிவு, எவ்வளோ சாதனை செஞ்சவங்க, எப்படியெல்லாம் நடந்தவங்க, அந்த உடம்பை கொண்டு போய், என்னை பெத்தவங்க உடம்பை கொண்டு போய் மண்ணில் போடுறோமே நாம. எவ்வளோ சங்கடமாக இருக்கு. ஆகவே தான் இயேசுவும் அழுதார். லாசருவனுடைய கல்லறையில் நின்று அவர் அழுதார். எல்லாரும் அழுத மாதிரி அல்ல, ஒரு பாவத்தின் பயங்கரங்களை நினைச்சோம், அந்த மரணத்தின் கொடூரங்களை நினைச்சோம். மரணம் சிலருக்கு ரொம்ப நாளாக தொடங்கிடுது இல்லை, சிலருக்கு காலில் தான் மரணமே ஆரம்பிக்குது. அது சில நேரம் 15 வருஷம் 20 வருஷம் கொண்டு போய் ஆளை கொண்டுப்படுது. ஒரு சின்ன வியாதியாக தொடங்குது, மரணம் ஆரம்பிக்குதுங்க. பாடாப்படுத்தி கடைசியில் கொண்டு போய் கிடத்தி எல்லாம் கடைசியில் வெறுக்கிறதா, அப்புறம் தான் உயிர் போகுது. மரணம் சில நேரம் எத்தனை ஆண்டுகள் ஆகுது, மெல்ல தொடங்குது. பாவம் பயங்கரமானது, அதனால் வந்த விளைவுகள் கொடூரமானது. இயேசு நம் மீது வைத்த அன்பினால் அவர் தம்முடைய ஜீவனை கொடுப்பதே அல்லாமல் மாற்று வழி அவருக்கு இல்லவே இல்லை. தெரியலை. சர்வபூமியின் ஆண்டவருக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது, தன்னையே பாவம் செய்த மனிதனுக்காக கொடுத்து அவனை மீட்பது. சரீரத்தை மண்ணுக்குள்ளே போட்டு ஆத்மாவை கொண்டு போய் நரகத்தில் எரிச்சு அது நித்திய அக்கினியில் வேகாமல் வதைக்கப்படுவதை பார்த்த ஆண்டவர் ஒரே ஒரு வழிதான், இந்த மண்ணால் செய்த, என்னுடைய கையினால் செய்த இந்த மனிதனை நான் நேசிக்கிறபடியினால் என்னையே கொடுத்து நான் மீட்க வேண்டும் என்று அவர் ஓடோடி வந்தார். உங்களை என்னை அவர் அவ்வளோ உயிராக நேசித்தார். இந்த உண்மையை சொல்லுங்க, இதுதாங்க சுவிசேஷம், இதுதான் சுவிசேஷம். ஆண்டவர் என்னை மறுபடியும் பிறக்க செய்தார். பிறப்பு எனக்கு தெரியாது, எங்கே பிறந்தனோ எப்படி பிறந்தனோ அன்னைக்கே தெரியுமா எனக்கு?
எனக்கு பேச்சு மூச்சு கொஞ்சம் வர்றதுக்கே நாளாயிடுது. 2.5 வயசுக்கு பிறகு தான் பேச வருது இல்லையா? ஆனால் நான் பிறந்தது தெரியாது, நான் மறுபடியும் பிறக்கிறது தெரியும். இது ஆவியினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் பிறப்பது. உங்களுக்கு தெரியும், அந்த அனுபவம் தெரியும். ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு நீ உடைஞ்ச உள்ளத்தோட சொன்ன உடனே உனக்குள் நிரம்புகிற ஒரு பெரிய மாற்றம். ஏன் புரியாதா? என்ன தெரியாதுங்கிறீங்க? ஏன் தெரியாது? நீ கேட்டது உண்மையா? உனக்குள் இனம் புரியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி உனக்குள்ள ஏன் நிரம்பாது? அதுதாங்க மறுபடியும் பிறக்கிறது. உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுறது. இருக்கா அந்த அனுபவம்? மறுபடியும் பிறந்தீங்களா? இந்த அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வார்த்தையினால பிறந்தீங்களா? இங்கே வேணா நீங்கள் சேரில் உங்கள் பேர் எழுதி வச்சுட்டு போயிடுவீங்க, அது இங்கே இருக்கும். பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. இல்லை, டவுட் இல்லாமல் அவுட்டு, சந்தேகமே கிடையாது. ஆமாம், பெத்தேல் ஜெப வீடு வந்ததுனால எந்த சலுகையும் கிடையாது. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே அல்லாமல் வேறொருவரும் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. சும்மா வரப்போக செய்யாதீங்க, போக்குவரவு செய்யாதீங்க. அங்கங்கே இது வேடிக்கை பார்க்குற இடம் இல்லை, இது தேவன் உங்களை உருவாக்குகிற இடம், ஆயத்தப்படுத்துகிற இடம். மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்துகிற இடம் இது பரலோகத்துக்கு. இது ஒரு பாடசாலை, இது ஒரு பள்ளிக்கூடம். நீங்கள் தேர்ச்சி அடையணும், நீங்கள் முதிர்ச்சி அடையணும், நீங்கள் பக்குவப்படணும். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகும் படிக்கு அவைகள் உபதேசத்துக்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தலுக்கு, நீதியை படிப்பித்தலுக்கு பிரயோஜனம் உள்ளது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. இதுதான் நம்மை உயிர்ப்பிக்குது. எதுக்கு? நம்ம அன்புள்ளவர்களாக மாறுபடி. எல்லாம் அழியாததான் ஆண்டவர் வச்சிருக்கார். அழியாத, மாசற்ற, வாடாத பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தம், அதனால் நாம் மீட்கப்பட்டிருக்கோம். ஆக எதுக்காக? நீங்கள் மாசற்ற ஒரு சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் சுத்த இதயத்தோட நாம் எல்லாருடைய அன்பு கூறும்படியாக நம்மை இது தயார்படுத்துகிறது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். யோசிங்க, உங்கள் வாழ்க்கை விசேஷமானது. இயேசு நம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மை நேசித்தபடினால் அவருடைய அன்புக்கு நம்ம மறுஉத்தரவு சொல்ல வேண்டும். உலகத்தின் அன்பல்ல, தேவனின் அன்பு. எது உன்னை இழுக்குது? உலகத்தின் அன்பா, தேவனுடைய அன்பா? மேலான தேவனுடைய அன்புக்கு உங்களை ஒப்பு கொடுங்க.